கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துதல்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகள் 6:18. ஏதாவது ஒருத்தர் வாசி. நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன். நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன். இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி திரும்பவும் வரணும். ஹல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் வரணும். நீங்கள் திரும்பி வரும் மட்டும் நான் காத்திருப்பேன். நான் காத்திருப்பேன் என்கிற வார்த்தையில் ஒன்று உங்களுக்கு விளங்குகிறதா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீ திரும்பி வரும் மட்டும் நான் காத்திருப்பேன். இதுக்கு புரியுதோ புரியலையோ தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வரும் மட்டும் நான் காத்திருப்பேன் என்றால் உங்களுக்கு முன்னதாகவே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதான அர்த்தம். நீ வரும் மட்டும் நான் காத்திருப்பேன் என்றால் நீ வருவதற்கு முன்பாகவே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் விதமாய் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். உலகத்தில் மேன்மையான அதிகாரிகளுக்காக கஸ்டமர்களோ வேலைக்காரர்களோ ஊழியர்களோ காத்திருப்பார்கள். எஜமான் வருவதற்காக இவர்கள் காத்திருப்பார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? நீ வரும் மட்டும் நான் காத்திருப்பேன். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம்! என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அவ்வளவு மேலான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை இவைகள் அறிவிக்கிறதாக பார்க்கிறார். நேசிக்கிறோம் என்று நாம் பாடலை பாடினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் நேசிப்பதற்கு முன்பாக அவர் நம்மை நேசித்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசித்தபடினால தான் நாம் நேசிக்க கடந்து வந்திருக்கிறோம் என்பதாக. அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்பம் தேவாய். எல்லா மனிதனுக்கும் ஒரு மாற்றம் தேவாய், ஒரு திருப்பம் தேவாய். மாற்றம் இல்லாமல் ஒருபோதும் வர முடியாது. அந்த மாற்றம் என்ன மாற்றம்? மனமாற்றம். ஹல்லேலூயா. மனமாற்றம் தேவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினதான முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணினதான முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. சீஷர்கள் பிரசங்கம் பண்ணினதான முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். இன்றைக்கு வரைக்கும் நாம் சொல்லுகிறதான வார்த்தைகள் ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள். இந்த வார்த்தை கர்த்தருடைய வருகை மட்டும் இருக்கும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று முழங்குகிறதான சத்தம் கர்த்தருடைய வருகை மட்டும் இருக்கும் என்பதாக இந்த வேதத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் திரும்புவான் என்கிறதான் கேள்வி. யார் திரும்புவான் என்று ஆண்டவர் கேட்கிறதாக பார்க்கிறார். லூக்கா சுவிசேஷகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்,
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு போதும் என்று உணர்ந்தான். என்று உணர்ந்தான். என் தகப்பன் வீட்டிற்கு போவேன் என்று சொல்லி உணர்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் திரும்புகிறவன் யார்? உணர்வுள்ளவன். உணர்வுள்ளவன் திரும்புவான். உணர்வற்றவர்கள் திரும்ப மாட்டார்கள். உணர்வற்ற சரீரம் எப்படி இருக்கும் என்பதாக நமக்கு நன்றாக தெரியும். ஹோமோ ஸ்டேஜுக்கு போனவர்கள் உணர்வற்று இருப்பார்கள். ஜீவன் மாத்திரம் இருக்கும், ஆனால் காது நல்லா காது இருக்குது ஆனால் கேட்காது. கண்ணு நல்ல கண்ணு தான் ஆனால் பார்க்காது. அப்போ வாய் இருக்குது, சத்தமிடாது. எதுவுமே செயலற்ற ஒன்று. இதுதான் உணர்வற்ற தன்மை. செயலற்றவர்களாய் காணப்படுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஜீவனுள்ளவர்களாய் இருக்கும்படிக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உணர்வு அவசியம். உங்கள் போதகர் பிரசங்கம் பண்ணுகிறதான வேளையில் தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது உணர்வடையுங்கள். உணர்வடைவது அவசியம். உணர்வடைந்தால் என்ன சத்தம் வருகிறதோ அந்த சத்தத்துக்கு பதிலாகனா அதுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படியாய் நம்முடைய உள்ளம் தூண்டப்படுகிறது. உணர்வு இருந்தால் ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் உங்களுக்குள்ளாய் ஒரு தூண்டுதல் உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும், ஒரு மன அமைதி உண்டாகும். எதையாவது செய்ய வேண்டுமே, கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உணர்வோம். உணர்வுகள் அவசியம். நாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் வேதத்திலே பல காரியங்கள் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று வேதத்தில் எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்க 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதான வேளையில் வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். மலையை பார்த்து பேசு என்று சொன்னார், அவனோ அடித்தான். ஆனால் ஜனங்களுக்கு தண்ணீர் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவனோ தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனான். இந்த ஒரு குற்றத்தினாலே அவ்வளோ பெரிதான தீர்க்கதரிசிக்கு, இஸ்ரவேலை எகிப்திலிருந்து முழுமையாய் புறப்பட பண்ணினதான தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய தண்டனை. மலையின் மேல் அவனை கொண்டு போய் அவனை பார்க்க சொல்லி, அதோ இருக்கிறது பார், அதுதான் கானான் தேசத்து உன் ஜனங்கள் பிரவேசிப்பார்கள், நீயோ பிரவேசிக்க மாட்டாய். ஒரு குற்றம் இது நிமித்தமாய் அவனுடைய வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனான் என்பதாக சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் மிக 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 அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவாகத்தான் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனால் தோட்டத்தை விட்டே துரத்தி விட்டார் என்பதாக பார்க்கிறான். இன்னொன்றை இழந்தான், தெய்வ சாயல், தெய்வீக அன்பு, தெய்வீக காரியங்கள், உறவுகள், இவை யாவற்றையும் இழந்து பாவியாக கடந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோட்டத்தை விட்டு வெளியே பாவியாக போனான் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறதாக பார்க்கிறோம். திரும்புகிறவன் உள்ளவன் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உணர்வு இவனுக்கு எப்படி வந்தது என்று பார்க்கிறதான வேளையிலே அந்த லூக்கா 15:18 அந்த 18 ஒரே வசனத்தில் தான்
பேச போகிறதான எல்லா பாயிண்ட்டுகளும் அந்த ஒரு வசனத்தில் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. உணர்வு உள்ளவன் திரும்புவான். அப்படியானால் அந்த உணர்வு எப்படி வந்தது? அதிலே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். என் நிலைமை பரிதாபமானது, என் நிலைமை பரிதாபமாகிவிட்டது, என்னால் தகப்பனிடத்திலிருந்து தூரமாய் வந்துவிட்டேன், என் தகப்பனுக்கும் எனக்கும் இடைவெளி நிறைய நிறைய நிறையா, அவைகளை என் கண்ணாலே பார்க்க முடியவில்லை, அவ்விதமாக மிக தூரமாய் போய்விட்டேன் என்று சொல்லி உணர்ந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். என்ன நிலைமை மோசமாகிவிட்டது? என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் நன்றாய் சாப்பிடுகிறார்கள், நானோ பன்றி தின்கிறதான தவிட்டை கூட எனக்கு இல்லை. பன்றி தின்கிற தவிடு அது கூட எனக்கு இல்லை. ஆனால் வீட்டில் வேலைக்காரர்கள் 3 வேளையும் நன்றாய் சாப்பிடுகிறார்கள். இப்படி உணர்ந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ வீட்டில் இருப்பீர்கள் என்றால் 3 வேளையும் சாப்பாடு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரியதான நன்மைகள், சரீர பிரகாரமான நன்மைகள், சரீரத்தில் எது தேவையோ அது கிடைக்கும் என்பதாக அறிந்திருக்கிறோம். கானானி ஸ்திரீ வந்தாள். என் பிள்ளைக்கு சுகமாக வேண்டுமென்று இயேசுவினிடத்திலே கேட்டாள். அப்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று அவளுக்கு சுகத்தை கொடுக்க மறுத்துவிட்டார். பிள்ளைகளின் அப்பாம் சுகம், சுகம் என்கிற நலன்கள், நன்மைகள், அந்த ஜீவன் பிழைத்திருக்க வேண்டும். இதற்காக ஆண்டவராய கர்த்தர் அதை ஒப்பிடுகிறார். அப்பம் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அந்த அப்பத்தை குறித்து இன்னும் வேதத்தில் வாசிக்கிறான். வேளை அப்பத்தினாலே, உலக அப்பத்தினாலே மனுஷன் பிழைப்பது அல்ல, தேவ வார்த்தையாய அப்பத்தினாலே பிழைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பங்கள் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம உங்களுக்கு கொடுக்கிறதான அப்பத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கம்யூனியன் டைமிலையும் உங்களுக்கு அப்பம் கொடுக்கப்படுகிறது. அந்த அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. உங்கள் முற்பிதாக்கள் அப்பத்தை சாப்பிட்டார்கள், ஆனால் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவன் மரியாமல் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையாகிய அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மரியாமல் இருப்பீர்கள், ஜீவனோடு இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது. தவிடு கூட கிடைக்கவில்லை. இந்த நிலைமை ஒருவருக்கும் இருக்கக்கூடாது என்று அவன் உணர்ந்தான். தன்னை உணர்ந்தபடியினால்தான் திரும்பி போவேன் என்று அவன் சொல்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்களில் இன்னும் நீங்கள் திரும்ப வேண்டும். திருப்பப்பட வேண்டியது அவசியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல் உறவுகள், குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல் உறவுகள், சபைக்கும் உங்களுக்கும் நல் உறவுகள், போதகருக்கும் உங்களுக்கும் நல் உறவுகள், தேவனுக்கும் உங்களுக்கும் நல் உறவுகள் அவசியம். இந்த உறவுகள் தேவை என்பதாய் என் ஆண்டவராய கர்த்தர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உறவை வைத்துக் கொள்ளும்படிக்காகத்தான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இந்த வார்த்தையை இப்படியே கொண்டு வருவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலர் அந்த நாட்களில் பேசிக்கொண்ட பொழுது கர்த்தர் சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்.
இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும். ஹல்லேலூயா. ஏக சரீரமாய் இணைக்கப்படும்படிக்காகவே என் ஆண்டவராய கர்த்தருக்குள் கடந்து வரும்படியாக என் ஆண்டவராய கர்த்தர் விரும்புகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சரீரத்தின் இணைப்பு உங்களுக்கும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கும் இருக்கிறதான ஒரு பெரிய இணைப்பு எப்படிப்பட்டது? எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிறான் வேளை, என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கிறிஸ்துவின் எலும்புக்கு சம்பந்தப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ஜீவனுக்கு சம்பந்தப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சகல குணங்களுக்கும் தன்மைகளுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள். என் ஆண்டவராய கர்த்தர் எந்த தன்மையோடு இருக்கிறாரோ அதே தன்மை உங்களுக்கும் காணப்பட வேண்டும் என்பதற்காக 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறான் வேளை, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் இருக்கிறாயா, நடப்பது எப்படியோ அதுதான் அதுக்குடைய சாட்சியாய் வழிகாட்டும் என்பதாக அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி உன் நடக்கைகள் வேறு விதமாய் இருந்தால் பொய்யனாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய்யனும் பரலோகத்தில் பிரவேசிக்கிறவர்களிலே முதல் லிஸ்ட்டு, அந்த வார்த்தையை பார்த்தா முதல் லிஸ்ட் என்ன சொல்லப்படுகிறது? பொய்யன். பொய்யன். அதுபோல பொய் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் அவர் சத்தியம். ஹல்லேலூயா. அவர் சத்தியம். அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறபடினாலே சத்தியத்துக்கு மாறாத காரியங்கள் ஒன்றும் அவருக்கு பிடிப்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமானதை செய்யும்படியா எனக்கு போதித்தருளும் என்று தாவீது சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது என்ன? கற்றுத்தாரும் ஆண்டவரே, நான் அதை கற்றுக்கொள்ளட்டும், அதில் நான் நடந்து போகட்டும் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். உன் கற்பனைகளுக்கு பின்னாலே ஓடுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு வந்துவிட்டீர்கள், அடுத்த வாரமும் திரும்பி வர வேண்டும், அடுத்த வாரமும் திரும்பி வர வேண்டும். ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தபடினாலே அவர் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துக்குரியதாய் காணப்படாதபடிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுகளையும் திரும்ப 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 வர வேண்டும் என்று சொல்லித்தான் சபை இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்திலே வாசிக்கிற அந்த வேளையில் இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கும். அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஒப்புரவாகுதலின் ஊழியம். ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு இருந்தால் ஒப்புரவாகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இந்த ஒப்புரவாகுதல் எப்படிப்பட்டது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். காணிக்கை கொண்டு வருகிறவர்கள் வந்து காணிக்கை போட்டார்கள். ஒரு மனிதனை விதமாய் காணிக்கை கொண்டு வரும் பொழுது ஆண்டவராய கர்த்தர் சொன்னார், உன் காணிக்கை அங்கே வைத்துவிட்டு உன் சகோதரனோடு போய் ஒப்புரவாகு. உன் சகோதரனோடு ஒப்புரவாகின பின்பாக காணிக்கையை நீர் கொண்டு வந்து போடு. அப்படியானால் காணிக்கையை காட்டிலும் ஒப்புரவாகுதல் அவசியம். ஆராதனை காட்டிலும் ஐக்கியம் அவசியம். ஐக்கியம் இல்லாத ஆராதனையாய் இருப்பதில்லை. ஆண்டவரோடு கூட எந்த காரியத்தில் இன்னும் ஒப்புரவாகவில்லையோ அந்த காரியத்தில் ஒப்புரவாகுங்கள். உங்கள் ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். போதகரோடு ஒப்புரவாகிற காரியங்கள், ஒத்துப்போகிற காரியங்கள், அவைகளில் ஒப்புரவாகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தென்கொரியாவிலே இதை செய்தார்கள். பிரசங்கம் பண்ணினதான வேளையிலே ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் கேட்ட பொழுது அவங்கள் பிரசங்கம் முடிந்த பின்பாக, ஆராதனை முடிந்த பின்பாக நாட்டுக்குள்ளாய் கடந்து சென்று எந்த மனிதனை ஏமாற்றினார்களோ அந்த மனிதனுக்கு போய் அந்த தொகையை கொடுத்து, உன்னை ஏமாற்றி விட்டேன்,
இந்த 2 வாரத்துக்கு முன்பாக, 1 மாதத்துக்கு முன்பாக, 1 வருஷத்திற்கு முன்பாக என்று சொல்லி ஆங்காங்கே ஜனங்கள் எவ்விதமாக திருப்பி கொடுத்த பொழுது இது என்ன இப்படி நடக்கிறது என்று சொல்லி தென்கொரியாவில் எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா! எழுப்புதல் உண்டாயிற்று. உங்களுடைய ஒப்புரவாகுதல் கர்த்தரோடும் சபையோடும் போதகரோடும் சத்தியத்தோடும் உங்களுக்கு வருகிறதான ஒப்புரவாகுதல் இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தை சுற்றி வட்டாரங்களிலும் எழுப்புதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா! நிச்சயமாய் ஆண்டவராய கர்த்தர் உங்கள் நிமித்தமாக இந்த தேசம் சந்திக்கப்படும்படியாகவே கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவே அவருடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதுபடினாலே இன்னொரு உணர்வு என்ன உண்டாகிறது என்றால், பிள்ளை என்கிறதான சுதந்திரத்தை இழந்து விட்டேனே, இனி உம்முடைய பிள்ளை என்று நான் சொல்வதற்கு பாத்திரன் அல்ல என்று தகப்பனிடத்தில் சொல்வேன். பிள்ளை என்கிற சுதந்திரத்தை இழந்து விட்டேனே என்று உணர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வருவதற்கு என் ஆண்டவராய கர்த்தர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு தம்முடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு ஒப்புரவாகும்படியாய் அந்த கிருபைகளை தந்திருக்கிறார். ஆவியினாலே ஐக்கியப்பட்டு எப்பொழுதும் இருக்கும்படியாய் அந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சபையோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படியாய் சபையை நமக்கு தந்திருக்கிறார். போதகரை நமக்கு தந்திருக்கிறார். சத்திய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவ்விதமாக பிள்ளை என்கிற சுதந்திரத்தை இழந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா! இழந்து போகவே கூடாது. அதை இழக்காமல் இருக்கும்படியாய் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வோமாக. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து வேதத்தில் வாசிக்கிறான் வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். வேலைக்காரரில் ஒருவன் என்று சொல்லி என்னை தாழ்த்துவேன். உணர்வு எப்படி வந்தது? வீட்டில் இருக்கும் பொழுது அந்த தாழ்மை இல்லை. வீட்டில் இருக்கும் பொழுது கர்வம். பணக்கார வீட்டு பையன், நான் எதையும் வாங்க முடியும், நான் என்னவும் செய்ய முடியும், இப்படி திமிர் வந்ததான காரியங்களாய் கண்டது எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய் ஒன்றுமில்லாமல் ஆன பொழுதுதான் இந்த உணர்வு வருகிறதாக பார்க்கிறோம். வேலைக்காரரில் ஒருவனாய் என்று சொல்லி என் தகப்பனிடத்திலே சொல்லுவேன் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா! என் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்பார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வரங்களை குறித்து வேதம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. மேலானவைகளை நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வரங்களுக்காக யாரும் நீங்கள் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. அல்லேலூயா! ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், சபை அங்கமாக இருக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறோம், இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்த ஒரு ஸ்டெப் கடந்து போக வேண்டும். இன்னொரு அடுத்த ஸ்டெப் கடந்து போக வேண்டும். இந்த வருஷத்தில் இதுவரை வந்ததான அனுபவங்களை காட்டிலும் இன்னொரு அனுபவங்கள் தேவை என்பதை உணர்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் அந்த ஒரு ஸ்டெப்பிலே ஒரு அற்புதங்கள் உண்டு. அந்த அற்புதத்தை வசனத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் மீன் பிடிக்க கடந்து போனார்கள். அங்கே கடந்து போய் அங்கே முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. வெறும் வலையோடு கரைக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் இயேசு அங்கே சென்றார் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அவரிடத்தில் அவர்கள் சொல்கிறதான் இவ்வேளை, ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. கர்த்தர் சொன்னார், சற்று ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போ. சற்று ஆழம் என்கிற வார்த்தையை தான் இப்படி நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டெப்பு கடந்து போ. ஒரு ஸ்டெப். சற்று ஆழம், ஒரு ஸ்டெப்.
கடந்து போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறோம் என்று சொல்லி வலையை போட்டார்கள். அநேக மீன்களை பிடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்டெப் இவ்வளவு அற்புதத்தை கொடுக்கும். ஆனால் என் ஆண்டவருக்காக நீங்கள் எத்தனை ஸ்டெப் எடுத்திருக்கிறீர்களோ அவ்வளவும் ஆசீர்வாதம் தான், அவ்வளவு நன்மைகள் தான், அவ்வளவு கிருபைகள் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆரம்ப ஊழியம், ஒரு வாலிபன் இவ்விதமாக ஆரம்ப ஊழியத்தில் வரும்பொழுது இவ்விதமாக ஜெபித்திருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப ஊழியத்தில் வந்த பொழுது சபையை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மிஷினரி ஐக்கியத்தில், அப்போ அசம்சா காலில் இல்லை, ஒரு மிஷினரி ஐக்கியத்தில் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட இருந்தேன். அவர்கள் இது விசுவாச ஊழியம், உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சரி என்று சொல்லிவிட்டேன். இவர்கள் அடிக்கடி சில ஊர்களுக்கு கடந்து போய்விடுவார்கள். அவ்விதமாக ஒரு நாள் ஒரு 300 ரூபாய் கொடுத்து, இது எப்பொழுது என்றால் 1977 300 ரூபாய் கொடுத்து விட்டு கடந்து போய்விட்டார்கள். பல நாள்கள், 2 வாரம் ஆயிடுச்சு, 3 வாரம் ஆயிடுச்சு, ஆள் வரவே இல்லை. இந்த பணம் 300 ரூபாய் ஒரு 10 நாளைக்குள்ளே செலவழிஞ்சு போச்சு. 10 நாளைக்கு கூட இல்லை, செலவழிந்து போய்விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகல் முழுவதும் சைக்கிள் எடுத்துவிட்டு ஊழியத்திற்கு போய்விடுவேன். முழுவதும் ஜெபிப்பேன். வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன். விடிந்து போய்விடும். அடுத்த நாள் காலை எழும்பி ஊழியத்திற்கு புறப்பட்டு போய்விடுவேன். இவ்விதமாக 15 நாள் சாப்பாடில் தண்ணியும் இல்லை, தண்ணியோட குடிக்கல, தண்ணியும் இல்லை, தூக்கமும் இல்லை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா 15 நாள் தூங்காத மனுஷனை? எங்கேயாவது கேள்விப்பட்டா? சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம், தண்ணி இல்லாமல் இருந்திருக்கலாம். உபாசம் 40 நாள் உபாசம் இருக்குன்னு சிலர் சொல்லி கொள்கிறாங்க. ஆனாலும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க, ஜூஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, குடிப்பாங்க, தண்ணீராவது குடிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 15 நாள் தண்ணீரும் இல்லை, சாப்பாடும் இல்லை, தூக்கமும் இல்லை. என்னை சுற்றி உள்ள ஜனங்கள் ஒரு நாள் சாப்பிடவில்லை என்று சொல்லி என்னை பார்த்து சொல்ல முடியவில்லை. எப்பொழுதும் சாப்பிட்டது போல, எப்பொழுதும் நன்றாய் தூங்கி எழும்பினது போல அவ்விதமாகத்தான் நான் காணப்பட்டேன், ஃப்ரெஷ்ஷாக காணப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலனோடு ஊழியத்தை செய்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பல கிருபைகளை தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த புது கிருபைகளை, புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை உபயோகிக்க கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த காரியத்தை சொன்னேன் என்பதாக. அதுக்காக 15 நாள் நீங்கள் தூங்காமல் இருக்கணும்னோ நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லவில்லை. ஜெபம் முக்கியம். அதுதான் ஜெபம் முக்கியம். நிறைய நேரங்களை ஜெபத்திலே செலவிடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களோடு பேச 1 மணி நேரம், 2 மணி நேரம், சில சமயத்தில் ராமுழுது கூட ஃப்ரெண்ட்ஸுகோடு வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் அவர்கள் நேரத்தை கடத்துவார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார 10 நிமிஷம், அதுவே பெரிய காரியம் என்று நினைப்பார்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய நிலைமை எவ்வளவாய் உயரும் என்பதை அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினாலே வேலைக்காரரில் ஒருவனாய் என்று தன்னை தாழ்த்தினார். இந்த உணர்வு வந்தது. பின்பாக உள்ள உணர்வு என்ன? என் சுதந்திரம் பறி போய்விட்டதே. அவனுக்குள்ள சுதந்திரம் போயிடுச்சு. அப்படின்னா இப்படி கீழே இறங்கி வாரான். என் சுதந்திரம் பறி போனதே, திரும்ப பெற்றுக்கொள்வேனா என்கிற ஏக்கம் உண்டாயிற்று. இந்த ஏக்கம் உண்டானபடியினால தான் அவன் உணர்ந்தான். என் தகப்பன் வீட்டிற்கு போவேன் என்று உணர்ந்தான்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுதந்திரம் உங்களுக்குள்ளதான சுதந்திரம், பிள்ளை என்கிற சுதந்திரம், சொத்து சுதந்திரம், ஆசீர்வாதங்கள், தன்மைகள், சுகம், பலன், நன்மைகள் எவைகள் பறிப்போனதோ சற்று யோசித்து பாருங்கள். எதினாலே என் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டேனோ என்று சொல்லி நினைத்து அவன் திரும்பினான் என்று வேதம் சொல்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உணர்வு அவனுக்கு வந்தபடியினாலே அவன் திரும்பினான். அப்படியானால் எவன் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். எவன் திரும்புவான்? உள்ளவன் திரும்புவான் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கலாம். அதே 18வது வசனத்தில், லூக்கா 15:18 வாசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை நினைக்கிறவன் திரும்புவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்ன திரும்புவான்? உள்ளவன் திரும்புவான். இரண்டாவது, தகப்பனை நினைக்கிறவன் திரும்புவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தகப்பனை நினைத்து பார்ப்போமாக. அப்பொழுது நீங்கள் திரும்புவீர்கள். எப்படி திரும்புவீர்கள்? என் தகப்பனுடைய வீட்டிலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆனால் அவற்றையெல்லாம் இழந்து விட்டேனே என்று உணர்வுகள் வரும் பொழுது தகப்பனை நினைப்பான். அல்லேலூயா. தகப்பனை நினைக்கிறவன் திரும்புவான் என்று சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தகப்பனை நினைத்து திரும்பும் பொழுது இது எதை அவனுக்கு வெளிப்படுத்தினது என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். என் தகப்பன் என்னை வீட்டை விட்டு போடா என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. என் தகப்பன் என்னை போகச் சொல்லவில்லை. நான் தான் போனேன். நான் திமிரெடுத்து போனேன். நான் எனக்கு கொழுப்பெடுத்து போனேன். நான் தான் போனேனே தவிர என் தகப்பன் என்னை போக சொல்லவில்லை என்று தகப்பனை நினைக்கும் பொழுது தகப்பனின் அன்பை நினைத்தான். தகப்பன் போகச் சொல்லவில்லை. இன்றைக்கும் ஒருவேளை நான் போவேன் ஆகில் என் தகப்பன் ஒருவேளை எனக்காக காத்திருப்பாரோ என்னவோ தெரியவில்லை. அதுபடினால என் தகப்பனுடைய எண்ணம், என் தகப்பனுடைய சிந்தைகள், என் தகப்பனுடைய இயக்கங்கள் என்னை காட்டிலும் மேலானது. அல்லேலூயா. என்னை காட்டிலும் மேலான ஸ்தானத்தில் இருக்கிறவர், அவர் அன்பை கொடுக்கிற தேவன். நான் எதை இழந்து விட்டேனோ அதை மறுபடியுமாய் கொடுக்க வருகிறவர் தான் என் தேவன், தகப்பன். அல்லேலூயா. அப்படினால் இழந்ததை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். எதை இழந்தாயோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் தகப்பனை நினை. அல்லேலூயா. எதை இழந்தாயோ, ஐக்கியத்தையா, பரிசுத்தத்தையா, பரிசுத்தின் தன்மையையா, கிருபைகளையா, குடும்பத்தையா, எதை இழந்தாயோ பரவாயில்லை, தகப்பனை நினைத்து போர். இழந்த எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. இழந்த எல்லாம் கிடைக்கும் பொழுது அது பரலோகத்துக்குரியதான மகிமையாய் அநேக சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சிகளில் 10ல் 1 ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போய்விட்டது. இது எதற்கு சொல்லப்படுகிறது? பரலோகத்துக்குரியதான மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னப்படினால் இன்னது தொலைந்து விட்டது, அதை தேடி கண்டுபிடித்தார் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை தொலைத்தாயோ அதை தேடும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னப்படினால் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, ஒருவேளை போதவருக்கு தெரியாது. ஆனால் எதை நீ தொலைத்தாயோ அது உனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஒன்று நினைவுக்கு வருகிறது. என்னுடைய தம்பி ஊழியம் செய்கிறான். ஜான் மில்டன் சென்னை பட்டணத்திலே ஊழியம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாளில் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொன்னார். 2 பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சொல்லுகிறார்கள், அண்ணே ஒன்று தொலைந்து போய்விட்டது. எங்கே தொலைஞ்சு போச்சுன்னு தெரியலை, ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். சரி, தொலைந்த பொருள் என்ன என்று சொல், இருக்கிற இடத்தை ஜெபித்து நான் சொல்லுகிறேன். இப்படி நான் அவனிடத்தில் சொன்னேன். அவர்கள் 2 பேரும் சொல்கிறார்கள், தொலைந்த பொருள் என்னதென்று சொல்ல மாட்டோம். என்ன பொருள் என்று சொல்ல மாட்டோம்.
இருக்கிற இடத்தையும் சொல்லுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். இப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டோட சமயத்தில் ஜெபிக்கும் பொழுது நிறைய நேரம் எடுப்பதில்லை. என்ன ஆண்டவரே இப்படி கேட்குறாங்களே, இதுதான் ஜெபம், இதுதான் ஜெபம். என்ன ஆண்டவரே இப்படி கேட்குறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருள் என்று சொன்ன உடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? வாட்சை விட்டுட்டு வந்துட்டாங்களா, மொபைலை விட்டுட்டு வந்துட்டாங்களா, அல்லது பைபிளை விட்டு வந்துட்டாங்களா, ஏதோ ஒரு பெரிய காரியம். ஏன்னா ஒரு 10 பைசா விட்டு வந்தால் அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் மொத்தமாக பர்ஸவை விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாத. எதை பொருள், என்ன பொருள் கேட்டால் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தேன். அடுத்த செகண்ட் பதில் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரிண்டட் பேப்பர். இதை நம்ம யோசிப்போமா? பொருள் தொலைஞ்சிச்சுன்னா பிரிண்டட் பேப்பர்னு யோசிக்க முடியுமா? கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு பிரிண்டட் பேப்பர், இது மிக முக்கியமானது. இதை தொலைத்து விட்டு வந்து விட்டீர்கள், தொலைத்து விட்டு வந்து விட்டீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தொலைத்து விட்டு வரவில்லை, விட்டு விட்டு வந்து விட்டீர்கள். உங்களுக்கு தெரியும், விட்டு விட்டு வந்து விட்டீர்கள். அந்த இடத்தில் தான், எங்கிருந்து இங்கே வந்தீர்களோ அந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்களிலும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அது பிரசங்கம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய கர்த்தர், நீங்கள் எதை தொலைத்தீர்களோ அதை தேடும்படியாய் நீங்கள் தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை நினைக்கிறவன் அவன் என்ன நினைப்பானா? என் தகப்பன் என்னை போகச் சொல்லவில்லை, நான் தான் போனேன், நானே முடிவெடுத்தேன், என் முடிவு சரியில்லை. இப்படி தான் பலருக்கு காணப்படுது. கர்த்தரை குறித்து யோசிக்கிறதில்லை, ஒரு போதகற்ற கூட ஒரு ஆலோசனை கேட்பதும் இல்லை. அது முழங்கால் படியிட்டு ஜெபித்து, கர்த்தரே இதமான காரியங்கள் நான் என்ன செய்ய முடியும் என்று வேதத்தை திறந்து அதையும் நீங்கள் பார்க்கிறதும் இல்லை. இப்படிப்பட்ட காலங்களாய் கடந்து போகிறதாக பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நானே முடிவெடுத்தேன், என் முடிவு சரியில்லை என்பது எனக்கு நன்றாய் தெரியும், அதுபடினால்தான் தகப்பனை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறார். உங்கள் முடிவு சரியில்லையா? ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது, ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லும் பொழுது, கூட்டங்களை குறித்து சொல்லும் பொழுது, அபிஷேகத்தை குறித்து சொல்லும் பொழுது, காணிக்கை குறித்து சொல்லும் பொழுது என்ன முடிவெடுக்கிறாய் என்பது தேவன் அறிவார். ஹல்லேலூயா. சொந்த முடிவு எடுக்காதே. சொந்த முடிவு, சுயத்தின் காரியங்கள் அற்பமானவைகள், சரீர முயற்சிகள் அற்ப பிரயோஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுய முடிவு எடுக்காதிருங்கள். என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவருக்கு எல்லாம் நன்றாய் தெரியும், ஆனாலும் சுய முடிவு எடுக்கவில்லை. என் தகப்பன் என்ன சொல்கிறாரோ, பிதாவானவர் அதைத்தான் செய்கிறேன், நான் சுயமாய் கூட ஒன்றும் பேசவில்லை. நாம் சுயமாய் பேச நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய கதைகள், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் என் தேவனாகிய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, என் தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எடுக்கும் முடிவு சரியில்லை என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:12, நீதிமொழிகள் 21:2 வாசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நான் செய்கிறது எனக்கு சம்மதியே இல்லை. என்ன சொல்கிறான்? நான் செய்கிறதே எனக்கே சரியில்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் ஏன் செய்கிறேன்? எதை செய்யக்கூடாததோ அதை செய்து கொண்டே இருக்கிறேன். செய்கிறது தவறு 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 என்று உணர்த்தப்படுகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. செய்ய நினைக்கிறேன். போதகர் நிறைய காரியங்களை சொல்கிறாரு,
அதெல்லாம் செய்யும்படியாய் நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியவில்லை. காரணம் அதே வசனத்தில் இருக்கிறது, என்னில் உள்ள பாவமே அப்படி செய்ய செய்கிறது. என்னில் உள்ள பாவமே அப்படி செய்ய செய்கிறது. அப்படியானால் பாவம் அகன்று விட்டால் என்ன செய்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்ளுவாய். செயலின் பலனையும் அனுபவிப்பார். செய்கிறதையும் உணர்ந்து கொள்ளுவாய், செய்கிற பலனையும் அனுபவிப்பார். இந்த பலனை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராய கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். உணர்வற்ற இருதயம், வசனம் சொல்லுங்க, இருளடைந்தது. உணர்வற்ற இருதயம் இருளடைந்தது, அந்தகாரம். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்களோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 வருஷமோ 10 வருடமோ அல்லது 30 வருடமோ எத்தனை வருடமோ இருக்கிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரியில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு 8 மணிக்கு திடீரென்று கரண்ட் போயிடுச்சு. மெழுகுவத்தி எங்கே இருக்கிறது, தீப்பெட்டி எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டும். தேடும் பொழுது நம்ம வீடு தானே, நேராக போகலாம். போவீங்களா? போக மாட்டீங்க. எப்படி போவீங்கன்னு தெரியுமா? தடவி போவீர்கள். தடவி. உங்கள் வீடு தான், பல வருஷங்கள் பழக்கம். ஆனாலும் நீங்கள் தடவி போய் தீப்பெட்டியை எடுப்பீர்கள். அதுதான் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்றால் தேடுவது நேராக போக முடியாது, தடவித்தான் வர வேண்டும் என்பதாக அனுபவம் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னபடினாலே தகப்பனை நினைப்பவன் திரும்புவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறான். என் தகப்பன் வீட்டில் எனக்கு உரிய பங்கை தவறிவிட்டேனே என்று அவன் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மூன்றாவதாக எவன் திரும்புவான், எவன் திரும்புவான் சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். லூக்கா 15:18 என் தகப்பன் வீட்டிற்கு போய் என் தகப்பனிடத்திலே இவைகளை சொல்லுவேன் என்று சொல்லி அவன் உணர்ந்தான். தகப்பனை நோக்கி பார்த்தான். இப்பொழுது என்ன செய்கிறான்? ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பேன். அவன் எழும்பி நல்ல தீர்மானம் எடுப்பேன் என் தகப்பன் வீட்டிற்கு போவதற்கு என்று சொல்லி நினைத்தான். திரும்புகிறவன் எவன்? நல்ல தீர்மானம் எடுப்பவன். நல்ல தீர்மானம் எடுத்தால் சபைக்கு மறுபடி வருவீர்கள். நல்ல தீர்மானம் இல்லை என்றால் மறுபடியும் வரமாட்டீர்கள், செய்ய வேண்டியதை செய்யவும் மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவைகள் உங்களுக்கு தூரமாய் போய்விட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. வேதத்திலே ஒரு வசனம் வாசிக்க எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவனுடைய உணர்வுகளை அங்கே வெளிப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். ஏசா கதறி கண்ணீர் விட்டும் மனமாறுதலை காணாமல் போனார். எப்படி சொல்லப்பட்டிருக்குது? கண்ணீர் விட்டானா, கதறினானா, ஆனால் மனமாறுதல், மனம் திரும்புதல் இல்லை. மறுபடி அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கான ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய கர்த்தருடைய சமூகத்தில் கிடந்து வரும்பொழுது நல்ல தீர்மானம் எடுங்கள். ஒவ்வொரு உங்கள் போதகருடைய பிரசங்கங்கள் மிக அருமையானது. கேட்கும் பொழுது நல்ல தீர்மானம் கேட்டோம் போனோம் என்பதாக இருக்கக்கூடாது. ஆனால் சபையின் காரியங்கள் கேட்டோம் போனோம் என்பதற்கு பேசப்படுவது இல்லை. அல்லேலூயா. அவைகளை செய்யப்படும்படிக்காகவே, அவைகள் உங்களுக்கு அனுபவமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காகத்தான் பேசப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வீணாய் போவதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அனுப்புகிற காரியமாக வாய்க்கும். அல்லேலூயா. அனுப்புகிற காரியமாக வாய்க்கும். இதை நீங்கள் பல தடவை கேட்டிருக்கிறீர்கள். என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அனுப்புகிற காரியமாக வாய்க்கும் என்றால் ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்கள்
போதகரிடத்திலிருந்து கடந்து வருகிறது. அனுப்புகிற காரியமாக வாக்கிய பண்ண உங்களில் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. அனுப்புகிற காரியம் எதற்கு? எங்கேயோ உள்ள தூரத்தில் சர்ச்சைக்கு அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்காங்க இல்லையே. பேசுவது உங்களுக்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அனுப்புகிற வார்த்தைகளை கேட்டு அவைகளை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுப்புகிற காரியமாக வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அனுப்புகிற தேவ வாசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதன் சாரம் உங்களுக்கு இறங்கும், அதன் தன்மை உங்களுக்கு இறங்கும், அந்த வார்த்தையின் ஜீவன் உங்களுக்கு இறங்கும், அந்த வார்த்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு இறங்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதித்து பாருங்கள். என் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன ஒரு வசனமும் வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா. வீணாய் கடந்து போவதில்லை என்பதை கர்த்தர் அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றபடினாலே அனுப்புகிற காரியமாக வாக்கிய பண்ணும்படியாய் நீங்கள் என்ன செய்யுங்கள்? தகப்பனை இனி நல்ல தீர்மானம் எடுங்கள் என்று சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாய் நல்ல தீர்மானங்களை எடுப்போமாக. அந்த தீர்மானம் என்ன? முதலாவது தீர்மானம் என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம், என் தகப்பன் வீட்டிற்கு போவதற்கு நான் அங்கே என் தகப்பனை பார்க்கும் பொழுது ஒரு அறிக்கை பண்ணுவேன். பாவ அறிக்கை. நான் பாவம் செய்தேன். என்ன சொல்லுவானா? நான் பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை பண்ணுவேன். அப்படியானால் தகப்பன் வீட்டிற்கு வர வேண்டுமானால் ஒரே வழி பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ள எவரும் வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஒரு வழியை தான் வச்சிருக்கிறார். மன்னிப்பு என்கிற ஒரே ஒரு வழி, பாவ அறிக்கை என்கிறதான ஒரே வழி, பாவம் செய்தேன் என்று நாம் நம்மை தீர்மானித்துக் கொள்கிறதான ஒரே வழி. இதை நாம் நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். இதை நாம் நிதானிக்கவில்லை என்றால் நீங்கள் பாவிகள் என்கிற முத்திரை குத்தப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிதானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிதானியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் வீட்டிற்கு போகிறதுக்கு ஒரே வழி பாவம் மன்னிப்பே என்பதை வேதம் உலகத்திற்கே காட்டுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தின் ஜனங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டுமானால் ஒரே ஒரு வழி பாவ மன்னிப்பு. அது கிறிஸ்துவை தரக்கூடியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மன்னிப்பு ஒன்றே என் தகப்பன் வீட்டிற்கு போக வேண்டியதான ஒரே வழி. அப்படினால்தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவதாக எவன் திரும்புவான்? இதுதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம். இதுதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம். இதற்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடக்கூடாது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களோடு அவர் ஒரு கூட்டமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். தூரத்திலே ஒரு குருடன். அந்த குருடன் இது என்ன சத்தம் என்று கேட்கிறான். அதிலே ஒருவர் சொல்கிறார்கள், இயேசு போகிறார் என்கிறதை சொன்னார்கள். இயேசு போகிறார் என்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே தனக்குள்ளாய் ஒரு உணர்வு உண்டாயிற்று. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதுவரை குருடனாய் இருந்து விட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டால் வாழ்நாள் முழுவதும் குருடன் தான். அதுபடியால் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட மாட்டேன் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டார். அநேகர் அதட்டினார்கள். அதற்குள்ளாக
இன்னும் பெரிய சத்தம். 50 பேர் கூட போனாங்கன்னா 50 பேர் சத்தத்தை காட்டிலும் இவன் சத்தம் அதிகம். அல்லேலூயா. மிக சத்தமாய் கூப்பிட்டான். கர்த்தர் நின்று கேட்டு அவன் கிட்டே வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் பார்வையடைய வேண்டும். இந்த காரியத்தை உலகத்தில் எந்த மனுஷனிடத்திலும் நான் கேட்க முடியாது, எந்த ராஜாவினிடத்திலும் கேட்க முடியாது, எந்த அதிகாரியினிடத்திலும் கேட்க முடியாது, எந்த செல்வந்தனிடத்திலும் கேட்க முடியாது. ஒரே ஒருவர், இவர்தான். இவர் எனக்கு பார்வையை கொடுக்க முடியும் என்று அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, நம்பினது மாத்திரமல்ல, அப்படியே விசுவாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியங்கள் நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதோ அதை மனுஷனிடத்திலே கேட்க முடியாது. அப்பாற்பட்ட ஒன்றை அப்பாற்பட்டு இருக்கிற தேவனிடத்திலே கேட்க முடியும். ஹல்லேலூயா. எதுவானாலும் கேளுங்கள், கர்த்தர் கொடுக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப காலங்களிலே ஊழியத்துக்கு வந்த பொழுது என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு இந்து குடும்பத்திற்கு என்னை அனுப்பினார். அந்த குடும்பத்திற்குள்ளாய் போனேன், சுவிசேஷத்தை சொன்னேன். சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை 2 கைகளில் வைத்து கொள்ளலாம். அப்படியான ஒரு வயதிற்கு உட்பட்ட குழந்தை 2 கரங்களில் வைத்து கொள்ளலாம். அப்படினாலே ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தை. ஆனால் அதற்கு வயது 7 வயது, 7 வருஷமாய் குழந்தையாகவே அப்படியே இருக்கிறது. சுகம் இல்லை, விடுதலை இல்லை. எங்கே போனாலும், எங்கே மந்திரம் போயிட்டு வந்தாலும் ஒன்றுமே இல்லை. அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன், இப்படி இருக்கிற இந்த குழந்தைக்கு விடுதலை வேண்டுமா? குழந்தைக்காக ஜெபிக்கிறேன். ஜெபித்த அடுத்த செகண்ட் முடித்த அடுத்த செகண்ட் கண் பார்க்கும், காது கேட்கும், வாய் சத்தமிடும், தொட்டால் உணர்வு இருக்கும். இப்போ சொல்கிறது எல்லாம் அந்த குழந்தைக்கு இல்லவே இல்லை. அந்த குழந்தை என்ன செய்யல? வாய் இருக்காது, சத்தமிடாது, கண் இருக்காது, பார்க்காது, காது இருக்காது, கேட்காது, தொட்டா உணர்வு இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த குழந்தை கிடக்கிறது. நான் சொல்லி ஜெபம் பண்ண, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன். குழந்தைக்கு செபித்து அடுத்த செகண்ட் எல்லாம் வரும். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாயா? நாங்கள் முருக பக்தர், எங்களுக்கு இயேசு வேண்டாம். இயேசு இல்லாத இடத்தில் அற்புதம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு இல்லாத இடத்தில் அற்புதம் இல்லை. ஜெபிக்காமலே வந்துவிட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எதற்கு சொன்னால், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள புத்தி வேணும், ஞானம் வேணும், அறிவு வேண்டும். அந்த குருடன் சந்தர்ப்பத்தை அவன் என்ன செய்தான்? அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டான். இந்த தடவை இந்த இயேசுவை விட்டுவிட்டால் எனக்கு கண் பார்வையே இருக்காது என்று நினைத்துத்தான் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்தானா? சந்தர்ப்பத்தை கரெக்டாக அவன் தீர்மானம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருப்பான். இதுதான் சரியான தருணம், அனுக்கிரக காலம், இரட்சணிய நாள், விடுதலையின் காலம், விடுதலையின் நேரம். எது விடுதலை நேரம்? எப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறாயோ அதே விடுதலையின் நேரம். அந்த விடுதலை நேரத்தை கூட இப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் வசனங்களை தான் அதிகமாக தாராரு. அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. 100க்கு அதிபதி வந்தான், வேலைக்காரன் சுகமடைபடியாய் விரும்பினான். ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லுகிறான், நீ போ, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கிடப்பது. போனான். எதிரே ஜனங்கள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமை. இயேசுவை பார்த்துவிட்டு போனால் எதிரே எதற்காக பார்த்தியோ அந்த ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. சபைக்கு வந்துவிட்டு போறியா? நீ போகிற வழியிலே நீ எதற்காக நீ கடந்து வந்தாயோ அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் சத்தியம்.
ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்துவிட்டு போனான். எதிரே வந்தார்கள். அவர்களை விசாரிக்கும் பொழுது, உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். அப்பொழுது அவன் ஒரு வார்த்தை கேட்டான், எந்த நேரம், எந்த நேரம். அந்த நேரத்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரம்தான் இயேசு சொன்ன நேரம். ஹல்லேலூயா. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி விசுவாசிக்கிறாயே, அதே நேரம்தான் அற்புதத்தின் நேரம். ஹல்லேலூயா. அற்புதத்தின் நேரத்தை எங்கே தேடுவது? தேடத்தை அவசியமில்லை. கர்த்தரை நோக்கி வாருங்கள், உண்மையாய் இருங்கள், சத்தியத்துக்கு செவி கொடுங்கள், பரிசுத்தமாய் ஜீவியுங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், சபையின் அங்கமாய் தொடர்ந்து இருங்கள். கேட்கிற வேளையிலே அவைகளை அப்படியே விசுவாசிங்கள். அதுவே பலனுக்கு ஏதுவான ஒன்று. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதாக சொல்லுகிறேன். எவ்வளவு நேரத்தில் சம்பவிக்கும்? 2 ரூபாய் கொடுக்கிறேன், ஒரு சாக்லேட் கொடுங்க கடையில், அவன் கொடுக்கிறான். நான் கொடுக்கிற 2 ரூபாய், அவன் கொடுக்கிற சாக்லேட், இடையிலே என்ன டைமு? இடையில என்ன டைமு? 1 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் கூட இல்லை. அதுபடினாலே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்கள், அப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்கள். என் ஆண்டவராகிய கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமப்படுவதாக. சரி, சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இதுதான் சரியான சந்தர்ப்பம். சரியான நேரத்தை பயன்படுத்தி கொள்ள முடிவெடுப்பவன் திரும்புவான். சரியான நேரத்தை பயன்படுத்தி கொள்ள நினைப்பவன், முடிவு எடுக்கிறவன் திரும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருவதற்கு நீ திரும்பி வா, உனக்காக காத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாக பார்க்கிறான். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. பின்பாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நீ எழுந்து வந்தால் கர்த்தரின் இரக்கம் உன்னை தேடி வரும். லூக்கா 15:20. நீ எழுந்தால் இதை நான் போய் பார்ப்பேன், என் தகப்பனை சந்திப்பேன் என்று தீர்மானம் எடுத்து விட்டாய். எழும்புகிறதான வேளையிலேயே ஒரு வார்த்தை கடந்து வருகிறதாக பார்க்கிறோம். தகப்பன் எதிர்பார்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் எதிர்பார்த்து இருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தில் உள்ள தகப்பன் அப்படி எதிர்பார்க்க மாட்டான். ஏனென்றால் எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போயிட்டேன், என்ன பண்ண, இனி உனக்கு இங்கே ஒன்றுமில்லை, வேலை இல்லைன்ட்டு தான் சொல்லுவான். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏனென்றால் வேதத்தில் கடைசியில் ஒரு வசனத்தை சொல்லுவேன், அதை சொல்கிறதே இப்போவுமே வேணால் சொல்லிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சொத்தில் உள்ள பங்கு இதுதான் என்று சொல்லி நீ எடுத்துக்கொண்டு போய்விட்டாய். நீ எடுத்துக்கொண்டு போய்விட்டாய். இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை ஒரு போதகரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சொத்தை நீ வாரிக்கொண்டு போய்விட்டாய், ஆனால் திரும்ப வருகிறாய். உனக்கு இன்னும் கொடுக்க வேண்டிய சொத்து எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய இருக்கிறது. உனக்கு கொடுக்கணுன்னு உன்னுடைய சொத்துன்னு நீ எடுத்துக்கொண்டு போயிட்ட. ஆனால் எல்லாம் காலியாகலை. ஆனால் உனக்குன்னு நான் நியமித்த காரியங்கள் உண்டு. அது உன் நினைவின்படி அல்ல, உன் சிந்தனையின்படி அல்ல, உன் அளவின்படியும் அல்ல. என்னுடைய அளவே வித்தியாசமானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அளவு வித்தியாசமானது என்று சொல்லும் பொழுது இன்னொரு வசனம் கடந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஒரு பிடி எண்ணெய், ஒரு பிடி மாவு, கொஞ்சம் கலசத்தில் எண்ணெய், 2 அப்பத்தை செய்து சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போக போகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த மனுஷன் அப்பத்தை கொண்டு வான்னு சொல்லுவானா எவனாவது? ஐயோ, இந்த மாதிரி பாவம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு நினைப்பான். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? அதில் ஒன்றை கொண்டு வா, அதில் ஒன்றை கொண்டு வா என்று சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறான் தெரியுமா?
நீ சொன்னபடி 2, அதில் உனக்கும் எனக்கும், உனக்கும் உன் பிள்ளைக்கும், நீ உன் வார்த்தையின்படி சொன்னபடி நீ உனக்கும் பிள்ளைக்கும் செய்யலாம். 2 தான் சொல்லிட்டா, உன்னை தீர்க்கதரிசி கொடுத்துட்டான். அது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான், நீ சொன்னபடி அப்புறம் எனக்கு கொடுத்த பிறகு அது ஒன்று தானே இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உன் வார்த்தையின்படி நீ 2 செய்யலாம். அப்படியான தெரியுமா? அது கணக்கை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 2 அப்பந்தான்னு அவன் சொல்கிறான், 2 1 கொண்டு வான்னு இவன் சொல்லுகிறான், -1 = 2. ஹல்லேலூயா. = 2. என்ன கணக்கு பாருங்கள். 2ல் 1 போனால் 1 தானே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், நீ முதல்ல எனக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீயும் உன் பிள்ளையும் செய்து சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டான். 2 - 1 = 2. சரி, கொடுத்த பின்பாக, அதை அந்த தீர்க்கதரிசி சாப்பிட்ட பின்பாக அதில் உள்ள ஆசீர்வாதம் அதை விட பெரியது. அதை விட பெரியது. அதை நீங்கள் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. அப்புறம் அவன் தீர்க்கதரிசி சொல்கிறான், பஞ்சகாலம் தீர்மட்டும் நீயும் உன் பிள்ளையும் உன் வீட்டாரும். அந்த வசனத்தை நீ வாசிக்க முடியும். நீயும் உன் பிள்ளையும் உன் வீட்டாரும். உன் வீட்டார் 5 பேரோ 10 பேரோ 2 பேரோ 3 பேரோ எவ்வளவுன்னு தெரியாது. அப்படியானால் 2 - 1 = நிறைய 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 நிறையா. ஹல்லேலூயா. அதுக்கு கணக்கு இல்லை. நீயும் உன் வீட்டாரும் பஞ்சகாலம் தீர் மட்டும் சாப்பிடுவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம், கவலைப்படாதிருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கிறது கர்த்தருக்கென்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் மன நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை கடந்து வருகிறதா பார்க்க ஆவியானவர் தான் வசனத்தை கொடுக்கிறார். வாரி இறைத்தும் திருப்தி அதிகமாய் அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் தரித்திரத்தில் காணப்படுகிறவர்களை உண்டு. மனுஷனுடைய காரியங்களில் எப்படியே இருக்கிறதோ இருந்து போகட்டும், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக பிசினித்தனம் பண்ணாதிருங்கள். உண்மையுள்ளவர்களாகி காணுங்கள். உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய அளவே அளவு அதிகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவராகிய கர்த்தர் உன் பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்வார். ஹல்லேலூயா. நிரம்பினதாகவே பாத்திரத்தில் இருக்கும், ஆனால் வழிகிறது பாத்திரத்தில் இருக்காது. அப்படி தானே? வழிகிறது பாத்திரத்தில் இருப்பதில்லை. நிரம்பினது உனக்கு, வழிவது மற்றவர்களுக்கு. ஹல்லேலூயா. நிரம்பினது உனக்கு, உன் பாத்திரம் குறைவதில்லை. நிரம்பினது உனக்கு, வழிவதோ மற்றவர்களுக்கு. மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும்படிக்காகத்தான் கர்த்தர் வழிய பண்ணுகிறார் என்பதாக அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக ஆரப்படுகிறார். தெய்வத்தின் காரியங்களில் மாத்திரம் இது போதுமே, இது போதுமே. அப்போ அவர் என்ன சொல்லுவார்? இது போதும் தான் சொல்லுவார். நீ எந்த அளவில் அளக்கிறாயோ அந்த அளவினாலே உனக்கு அளக்கப்படும். நீ போதுமென்று சொல்லுகிறாயே, அவரும் அந்த வார்த்தையை சொன்னால் எப்படி இருக்கணும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறீர்கள் போல அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் மேஜிக் செய்வதில்லை, அவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷர்கள் மேஜிக் செய்வார்கள். ஏதோ பேப்பர்களெல்லாம் வாயில் போடுறானா, இழுத்து விடுறானா, ஒன்று ஒன்றா அப்படி ஜாயிண்ட்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குதான் மேஜிக். என் தேவன் மேஜிக் பண்ணுகிறவர் அல்ல, என் தேவன் அற்புதம் செய்கிறவர். மேஜிக் மறைந்து போகும். ஹல்லேலூயா. அப்படி மேஜிக் பண்ணி அந்த காசை வச்சுருப்பான்னா ஏன் இவன்கிட்டலாம் கேட்கணும்? கேட்க தேவையில்லையே.
அதோட மேஜைக்கு ஒரு பேப்பரை நோட்டாக மாற்றுறான். ஏன்னா ஒரு பேப்பர் நோட்டாக மாற்றுறான். அது நோட்டை வச்சுட்டு போ. அது நம்ம மற்ற ஜனங்கள்கிட்ட கேட்கணும்? கேட்க தேவையில்லையே. இல்லை, அது ஒன்றும் இல்லாமல் மறைஞ்சு போயிடும். ஒன்றுமே இல்லை அதில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், அற்புதம் நிலைத்து நிற்கக்கூடியது, அதிசயம் செய்கிறவர். அவர் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பேர் இருக்குது. அற்புதம் அதிசயம் என்கிறான இந்த பேர் ஏசாயா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு பாலகனாய் பிறக்கும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும்போது அதிசயமானவர், அவர் அற்புதமானவர் என்று சொல்லி பேர் அப்பொழுதே இடப்பட்டது, பிறப்பதற்கு முன்பாகவே என்று வேதம் சொல்கிறதாக பார்க்கிறார். இனிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிறவர் என்று முழுமையாய் விசுவாசித்தால் அற்புதங்கள் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். எழுந்து வந்து சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். நான் எழுந்து வந்து வருவேன், கர்த்தருடைய இரக்கம் எனக்கு இருக்கும், அவர்களுடைய அரவணைப்பு எனக்கு காணப்படும் என்று சொல்லி 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மைப்படுவதாக. 5வதாக கடைசியாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அவன் வந்தவுடனே கொழுத்த கன்றுகளை அடியுங்கள் என்று சொல்லி புதிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து, புதிய மோதிரத்தை கொடுத்து, புதிய பாதரட்சையை கொடுக்கப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தங்கள் காணப்பட்டும் புதிய மோதிரம் அதிகாரத்தை குறிக்கிறது, பிள்ளை என்கிற சுதந்திரத்தையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. வஸ்திரமானது பரிசுத்தத்தை குறிப்பிக்கிறது, ரட்சிப்பையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பையும் குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாதரட்சை எதை குறிக்கிறது என்று சொல்கிறேன். நீ கடந்து போய்விட்டாய், திரும்ப வந்து விட்டாய், இனி உன் பயணம் எங்களோடு கூடத்தான் என்பதை அறிவுறுத்தும்படியாய் பாதரட்சை. பாதரட்சை எதுக்கு போடுறோம்? வெளியில் போகிறதுக்கு, அப்படிதானே? பயணப்படுவதற்கு பாதரட்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயணம் முடிந்து விட்டால் வெளியிலேயே செருப்பை கழட்டிட்டு உள்ளே வரோம். பயணம் தொடர வேண்டுமானால் பாதரட்சையை போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பாதரட்சை கொடுப்பதனுடைய அர்த்தம் என்ன செய்தால், இனி என் பிள்ளையாய் நீ இருப்பாய் என்பதாகவும், இனி இந்த குடும்பத்தோடவே நீ பயணம் பண்ணலாம், தொடர்ந்து கர்த்தருடைய வருகை மட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மட்டும் நீ பயணப்படுவதற்காக என் ஆண்டவராய கர்த்தர் உனக்கு பாதரட்சையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பயணங்கள் கர்த்தரோடு தொடரட்டும். கட் பண்ணிவிட்டான், ஆனால் கட் பண்ணது போல இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுய ஒலிபரப்பத்தோடு காற்றொலிவு மரமாகி நீ ஒட்ட வைக்கப்பட்டாய். சுய ஒலிவு மரம், காற்றொலிவு மரம் நீ. ஆனால் சுய ஒலிமரத்தோடு இந்த காட்டு ஒலிவு மரம் ஒட்ட வைக்கப்பட்டது. ஒட்ட வைக்கப்படுவதற்கு ஒரு பிசின் தைலம் தேவை, பிசின் தேவை. அதை ஒட்ட இருதரத்தாரை உண்டாக்கப்பட்டதற்கு அந்த பிசின் தைலம் என் இயேசுவின் இரத்தமே. ஆமென். என் இயேசுவின் இரத்தம் யூதர்களையும் ரட்சிக்கும், நம்மையும் ரட்சிக்கிறது, இருதரத்தாரையும் ஒன்றாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட இந்த யூத ஜனங்களோடு கூட ரட்சிப்பின் மீட்பை புரிந்து கொள்ளும்படியாய் ஏக சரீரமாய் இணைக்கப்படும்படியாய் இந்த இரத்தம் சிந்தப்பட்டது என்பதாய் அறிந்து கொள்கிறோம். நீ ஒட்ட வைக்கப்பட்டாய், சம்பந்தம் இல்லை, ஆனால் சம்பந்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். எத்தனை மேன்மையான காரியங்கள்! நம்ம ஆண்டவரோடு கூட, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட, இந்த சபையோடு சம்பந்தப்படுத்துவதற்கு இயேசுவின் இரத்தம் தேவை. இந்த இயேசுவின் இரத்தம் இந்த சபைக்குள்ளாய் நீயும் ஒரு அங்கம் என்பதை காண்பிக்கும்படியாய் இந்த ரட்சிப்பினாலே சம்பந்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வரும் மட்டும்
பரலோகத்தில் ஆண்டவர் காத்திருக்காரு. எப்போ போவோம் என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், வரும் மட்டும் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய கர்த்தர் மிக அன்புள்ளவர். நம்மை ரொம்ப 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 நேசிக்கிறார். அதை நீங்கள் அளவிலே புரிந்து கொள்ள முடியாது. அளவிலே புரிந்து கொள்ளவே முடியாது. என்படினாலே கர்த்தருக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு உணர்வை எனக்கு தாரும். உடைய சமூகத்தில் வருவதற்கு நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். உடைய சமூகத்தில் வருவதற்கு சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள உதவி செய்வீராக. உம்மை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்த பின்பாக நான் எடுத்துக்கொண்டு போய் இழந்து விட்டேனே, அதற்கு ஈடாக இல்லை, அதை விட மேலானது. ஹல்லேலூயா. எதை நான் பறித்து கொண்டு போய்விட்டேனோ அதற்கு ஈடாக இது இல்லை, இதை விட மேலானது என்பதை கர்த்தர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். என்றபடினாலே கர்த்தர் சொல்கிறார், திரும்பி வா என்று சொல்கிறார். இந்த காரியங்களில் இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே திருப்பப்படாமல் இருக்கிறோமோ, திருப்பப்படுவோமாக. தேவனோடு, சபையோடு, போதகரோடு, சக விசுவாசிகளோடு, வேதத்தோடு ஐக்கியப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், இயேசு வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், இயேசு வரப்போகிறார். கடைசி கால அடையாளங்கள் நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டதே. கடைசி கால அடையாளங்கள் நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டதே. மனம் திரும்புங்கள், இயேசு வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், இயேசு வரப்போகிறார். அறுவடை மிகுதி அறிந்து கொள்வோம், ஆத்துமாதாயம் செய்திடுவோம். அறுவடை மிகுதி அறிந்து கொள்வோம், ஆத்தும ஆதாயம் செய்திடுவோம். மனம் திரும்புங்கள், இயேசு வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி மனம் திரும்புங்கள், இயேசு வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், இயேசு வரப்போகிறார். ஆமென். எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒரு வீச கூட மனம் திரும்புதலுக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இளைய குமாரனை போல, ஓ என் தகப்பனிடத்தில் போய், பரத்துக்கு விரோதம், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாகி என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தகப்பனோடு கூட ஒப்புரவானது போல சபையாய் நாம் யாவரும் ஒரு விச கூட ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும்படி அதே வார்த்தைகளை சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பாசமா முன்பதாய் வந்து ஜெபித்து முடிப்பாங்க. எல்லாரும் நம்ம ஆண்டரை நோக்கி ஒரு விச கூட நம்ம ஜெபணுமா? ஆண்டவரே உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுங்க பாங்களா. உங்க கூலிக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லி, இதுவே அணுகிற காலம், இதுவே ரட்சணிய நாள் என்று அருமையான செய்தியை நம்ம கேட்டோம். நாளைய தினத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளை கத்த நமக்கு தந்திருக்கிறபடினால எல்லாரும் நாம் ஒப்பு கொடுத்த பாவம் மன்னிப்பை பெற்று தேவனோடு கூட ஒப்புரவாகி நம்ம கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியான நமக்கு உதவி செய்யும்படி எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அருமையான தேவ வார்த்தை கேட்டோம். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், திரும்பி வர வேண்டும், நீ வருமட்டும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை பின்மாற்றமாய் போயிருந்தா
தேவனை விட்டு தூரம் போயிருந்தா, வேத வசனம் வாசிக்காம, அவரோடு ஐக்கியப்படாம, அவரோடு உறவு கொள்ளாம தூரம் போயிருந்தா, ஒரு விசை உணர்வடையுங்கள். உணர்வு அடையும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். மீண்டும் நான் வரேன்ப்பா, ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு வரேன்னு சொல்லுங்க. திரும்பி வரும் மட்டும் அவர் காத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் உறவுகள் மேம்படணும். ஆண்டவரோடு, தேவாதி தேவனோடு, குடும்பத்தோடு, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பெற்றோர் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு, உங்கள் சொந்தங்களோடு, பந்தங்களோடு, தேவனோடு, ஊழியரோடு, சபையோடு உங்கள் உறவுகள் மேம்படணும். ஆண்டவர் சொல்லுங்க, எங்காவது நான் மைனஸ் மிஸ் ஆயிருந்தா, தேவனே என்னை உருவாக்க நான் உணர்வடைகிறேன். எனக்குள்ளாக ஐக்கியத்தை, ஆண்டவரே நான் ஐக்கியத்தை விரும்புகிறேன் அப்பா, எனக்கு ஐக்கியம் தேவை ராஜான்னு சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் உடைத்து போட்டு சமாதானத்தை தருகிற கர்த்தர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர். ஓ அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. நன்றி செலுத்துறோம் அப்பா. நீ மெய் ஆண்டவரே, நீ தான் சத்தியம் ஆண்டவரே, தவிர சத்தியம் ஒன்றுமல்ல. அவர்தான் உண்மை. அவருடைய வார்த்தைகள் நித்தம் அது சத்தியமாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. அது அன்றாடம் புசிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அன்றாட வேத வாசிப்பு, ஜபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓ படிக்க தெரியலன்னா அதற்கென்னு ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலில் எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஆப்பை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வசனம் அப்படியே கேட்டுட்ருங்க. எப்போதான் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகளை கேளுங்க. அந்த வார்த்தை தான் நித்திய ஜீவனை உண்டு, ஜீவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். 5 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். உணர்வடையுங்கள். 2வது, தகப்பனை நினைக்கிறவன் அவன் திரும்புவான். தேவாதி தேவனை நினைங்க, அவர் என்னுடைய தகப்பன் என்று நினைங்க. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தவர் அவர்தான். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. தகப்பனுடைய அன்பை நினை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரே, அந்த தகப்பனை நினைத்து நீங்கள் உணர்வடைந்து திரும்பி வர வேண்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தீர்மானம் எடுக்கிறவன் திரும்பி வருவான். நல்ல தீர்மானம் பண்ணுங்க. தானியேல் எப்படி தீர்மானம் பண்ணினா, ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவன் பருகிற அந்த திராட்சை ரசத்தினாலும் நான் தீட்டுப்படலாகாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணினானே, அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். அப்பா இதுவரை ஆண்டவரை தீர்மானம் பண்ணாம இருக்கப்பா, இந்த காலை வேளை இந்த செய்தியை கேட்டு உணர்வடைந்து உம்மை தகப்பனாக உம்மை நினைத்து நான் ஒரு தீர்மானம் பண்றேன். இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார், அதில் நிலைத்திருக்க பண்ணுவார். ஓ நான்காவதாக பார்த்த, இதுதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து திருமணம் நேரத்தை விட்டுவிடல. இதுதான் ரட்சணை நாள், இதுதான் அனுக்கிரக காலம் நமக்கு கிடைச்சிருக்குது, கிருபையின் காலம். போக்கடிச்சிட வேணாம். ஒரு முறை தண்டனை, ஒரு முறை தவறு செய்யலாம், தண்டனை கிடைக்கலாம். அந்த தவறிலே நிலைத்திருக்க கூடாது. ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா நான் திரும்பி வர உணர்வடைஞ்சிட்டப்பா, இது நல்ல வாய்ப்பை தந்திருக்கீங்க, ஆலயத்துக்குள்ள உள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்பா, நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஓ நான் பாவத்தை பாராதுபடிக்கு எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். இன்றைக்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் தேவன் உணர்வடையும்படி நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு
போவதற்கு சித்தமல்ல. இந்த நல்ல தீர்மானத்தை எடுத்து இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனை நோக்கி வந்தபோது எல்லா ஆசீர்வாதங்களும் மீண்டும் அந்த இளைய குமாரன் பெற்றுக்கொள்கிறான். கூடவே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் திரும்பி வந்தா போது உணர்வடைந்து தேவாதி தேவனோடு தகப்பனோடு என்றென்றும் அவர் ஆளுகிற ராஜாதி ராஜாவோடு கர்த்தாதி கர்த்தரோடு கடைசி வரையும் பரலோகம் சென்று அவரோடு நித்திய காலமாய் வாழுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இந்த அனுக்கிரக காலத்தை பயன்படுத்தி திரும்பி உணர்வடைந்து திரும்பி வந்து தீர்மானத்தில் நிலைத்திருந்து கர்த்தருக்காக நாம் வாழ்வோம், வைராக்கியமான வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களோடு பேசுனீங்கப்பா. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு இனி பாவம் செய்யாதபடி தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தகப்பனாகி நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. சிந்தை, செயல், காரியங்கள், பார்வைகள் எல்லாவற்றிலும் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய், உம்மை நேசிக்கிறவர்களாய், உமக்கென்று வாழுகிறவர்களாய், ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க. தாவே, பலவீனத்தோடு வியாதியோடு போராட்டத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. கர்த்தரே ஆவியானவர் எங்கோ விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது விடுவிப்பீராக. சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தனை தட்டி எழுப்புவீராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் நிரம்பட்டும், நிரம்பட்டும்பா, ஓவர்ஃப்ளோ ஆகட்டும், வடிந்தோடட்டும். அநேகர்கள் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் புசித்து திருப்தி அடைந்து மீதம் எடுத்து அநேகரை போஷிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு நன்மையும் குறைபட்டு போகாதபடி பரிபூரண பரிசுத்த நன்மைகளை உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. தேங்க்யூ ஜீசஸ். உடைய பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்குங்க, கீழாகாமல் மேலாக்க பண்ணுங்க. அப்பா, உண்மையே நம்பி வந்திருக்காங்கப்பா. எல்லா ஜாதி ஜனங்களை விட்டு, உறவுகளை விட்டு இயேசு போதும் என்று வந்த பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உயர எழும்பட்டும், நாளுக்கு நாள் சாட்சிகளாய் வாழட்டும். அந்தந்த கிராமங்களில் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கருவிகளாய் மாறட்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழட்டும் அப்பா. எந்த நாளிலும் கால் இடறி விடாமல், தங்கள் கால் சறுக்கி விடாமல் தேவனுடைய உண்மையே நோக்கி பார்க்க, இயேசுவை முன்வைத்து செல்ல, ஆண்டவரே அவர் விட்டு வந்த அந்த பாதைகளில் நடக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். சுகமாய் கொண்டு வந்தீங்க, மீண்டும் சுகபத்திரமாய் வீடு செல்ல உதவி செய்யுங்க. அடுத்த நாளில் அதே போல் அடுத்த வார்த்தை நாங்கள் ஒருவர் கண்டு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. விசேஷமாய் செய்தி கொடுத்த அருமையான ஆண்டவரே ஊழியர் அண்ணனுக்காய் உம்முடைய கருத்தில் தருகிறோம் ஐயா. அண்ணனுடைய வாழ்க்கைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காய், மருமக்களுக்காய், பேர பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டுமாய் நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜீவனை தந்து சுகத்தை தந்து வைத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே பூரண ஆயுளை தந்து ஆண்டவரே அண்ணனை கர்த்தர் இன்னும் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க. தாவே, தொடர்ந்து எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம், துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.